இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான். இப்படி ஒரு தெய்வ குழந்தையின் வரவுக்கு காரணம் அரக்கி மகிஷமுகி. மகிஷமுகி அரக்கர் குலத்தின் தலைவி. பார்வைக்கு மட்டுமல்ல, எண்ணத்திலும் உருவத்திலும் கொடூரமானவள். பார்ப்போரை அச்சமூட்டும் அரக்கத்தனத்தின் மொத்த உருவாக தோன்றினாள். அப்படிப்பட்ட அரக்கி மகிஷமுகியே ஒரு சமயம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்றால் என்ன சொல்வது? காரணம், அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக மாய்ந்தனர். அவ்வாறு வீழ்ந்தவர்களில் முக்கியமானவன் மகிஷியின் அண்ணன் மகிஷாசுரன். எனவே அதற்கு பழி தீர்க்க தன் பலத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். ஓம் பிரம்மதேவாய நமः. அண்ணனின் முடிவு தனக்கும் நேராமல் இருக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அதற்காக தன்னை சுற்றி அக்னி வளர்த்து அனல் பறக்கும் நெருப்பின் நடுவிலிருந்து தவம் புரிந்தாள். அவளது நோக்கம் உறுதியாக இருந்தது. அழிவே இல்லாத தேவர்களைப் போலவே அரக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அழிவதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள் மகிஷமுகி. அவள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது. அவளது கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்க பிரம்மதேவரே மகிஷமுகியின் எதிரே தோன்றினார். மகிஷமுகியே, உன் கடும் தவத்தால் நான் மனம் நெகிழ்ந்தேன். கண் திற. வணங்குகிறேன் நான் முகனே. என் வேண்டுதலுக்கு இணங்கி என் முன் காட்சி தந்தமைக்கு நன்றி. நல்லது மகிஷமுகி, உனக்கு வேண்டிய வரத்தை கேள். பிரம்மதேவனே, தேவர்களைப் போல எனக்கும் சாகா வரம் வேண்டும். அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே இல்லை. இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது. இறப்பு என்பது இயற்கையின் நியதி. ஆனால் உனக்கு ஒரு சலுகை காட்டுகிறேன். நீ எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வகையில் உனக்கு மரணம் சம்பவிக்க நான் வரம் தருகிறேன். பிரம்மதேவா, நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் எந்த விதமான நோயாலும் ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பஞ்சாச்சரத்தினாலான சிவனுடைய அம்சமும் அஷ்டச்சரத்தினாலான விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும் ஒரு மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும். நீ விரும்பிய வரத்தை உமக்கு அளிக்கிறேன் மகிஷமுகி. ஆயுஷ்மான் பவ. தன்னுடைய விதியை தானே நிர்ணயம் செய்து கொண்ட சந்தோஷத்தில் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து வதம் செய்ய தொடங்கினாள். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
இந்த இடத்தில் இன்னொரு நிகழ்வு